ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். நாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரு கிரக இணைவுகள் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு நிறைய வீடியோ இது வரைக்கும் 25 வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம். பதிவை பார்க்காதவங்க பழைய பதிவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கலான்றதை தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவும் வித்தியாசமான பதிவு. ராகுவும் கேதுவும், அதாவது ராகு 2வது வீட்லேயும், அதாவது லக்னத்திலேருந்து 2வது வீட்லேயும், கேது 8வது வீட்லேயும் இருந்தால் பொது பலன்களை அவங்களுக்கு திருமணம் 35 வயசுக்கு மேலே ஆகும். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். வாழ்க்கையே அவங்களுக்கு 35 வயசுக்கு மேலே தான் செட் ஆகும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப் தான் நல்லாயிருக்கும். தொழில் அமையாது, வேலை அமையாது. ராகு கேதுன்றது 2-8 இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். குடும்பம் அமையாது. இதெல்லாம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்றது ஒரு பொதுவான அறிவு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஜோதிட புக்லேயும் எழுதியிருக்கு. நம்ம ஜோதிட சேனல்லாம் நிறைய சேனல்லையும் அதை ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் உண்மையான ப்ரெடிக்ஷனாக சொல்கிறாங்க. அதை நீங்கள் நாலேஜுக்காக வச்சுக்கலாம். நான் உண்மையான ப்ரெடிக்ஷன்றது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம், இதை வச்சு லக்னம், லக்னாதிபதி எங்கே இருக்குது, அந்த லக்னாதிபதியோட சிறப்பு என்ன, அதோட தசாபுத்தி எப்போ வருது, அதாவது உங்களுக்கு எந்த வயசில் எந்த தசாபுத்தி வருது, அந்த தசாபுத்தியோட ஆதிபத்தியம் காரகத்துவத்தை வச்சு தான் உங்களுக்கு ஈவெண்ட்ஸு நடக்கும். அதை வச்சு தான் நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்லணும். நம்ம ஜோதிட சேனலில் பார்க்குறவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கணுன்றது இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம். 1000 பதிவு கிட்ட இருக்குது. அது மூலமாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பதிவை பார்த்துட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பழைய வீடியோவை பார்த்துட்டு, பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு பாருங்கள். இது கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை உங்களுக்கு திருமணம் லேட் ஆகுது, ராகு தசை பிரச்சனை, கேது தசை பிரச்சனை, செவ்வாய் தசை பிரச்சனை கொடுக்குது, புதன் தசை பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியலன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு எடுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை போட்டு இந்த தசாவில் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதற்கு இல்லை இந்த தசாவோட பலன்கள் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியான பலன்கள் எப்படி வரும்ன்றதை அதில் ப்ரெடிக்ஷன் போடுறோம். அது மட்டும் கிடையாது, ப்ரெடிக்ஷன் போடுறது சேவைக்காக போடல. நம்ம சேனலில் ஆயிரக்கணக்கானவங்க பார்க்குறாங்க. ப்ரெடிக்ஷன் எப்படி எடுக்கணுன்றது உங்களோட ஜாதகம் மூலமாக அதில் விளக்கமாக சொல்லித்தரப்படும். அந்த பதிவு பார்க்குறவங்க மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கில் பேர் பார்க்குறவங்க அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போதும் ப்ரெடிக்ஷன் இந்த ஜாதகருக்கு, இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த தசாவில் இந்த பலன்கள் வருது அப்படின்றது எடுக்கணுன்றதுக்கு தான் அவ்வளோ விளக்கம் போடுறது. சரிங்களா? இது ஒரு சேவையாக இருந்தாலும் உங்களுக்கு இது மற்றவர்களுக்கும் பயன் தந்து அவங்களும் ஜோதிடர் ஆகணும் அப்படின்றது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நோக்கம். ஏன் இதை திருப்பி சொல்கிறேன்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, பாசிட்டிவ் பலன்களை சொல்லுவீங்க. பாசிட்டிவ் பலன்களை சொன்னீங்கன்னா அவங்க